தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் தமிழகத்தில் மேலும் 2 இடங்களில் ரகசிய கூட்டம் நடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த சனிக்கிழமை அன்று சென்னை சைபர் கிரைம் போலீசார் ஹிசாப் உட் தஹீரீர் என்ற ஒரு பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக ஒரு 6 பேரை கைது செய்திருந்தார்கள். அதில் முக்கியமாக சென்னையை சேர்ந்த ஹமீது உசேன், அவரது தந்தை அகமது மன்சூர், அவரது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகிய இந்த 3 பேர் தான் இதற்காக அவர்கள் செயல்பட்டது என்றும் இவர்கள் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில இவர்கள் ஒரு ரகசிய கூட்டத்தை அவ்வப்போது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த ஹமீது உசேன் என்பவர் இவர் பேராசிரியராகவும் சில பல்கலைக்கழகங்கள்ல கௌரவ பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார். இவர் தனது யூடியூப் மூலமாக சர்ச்சைக்குரிய பல்வேறு விவகாரங்கள் குறித்து அதை பேசுவது, அதை பதிவிடுவது, அதில் அந்த வீடியோவிற்கு விருப்பம் தெரிவிப்பவர்களை அவர்களை தொடர்பு கொண்டு பேசி இந்த கூட்டங்களுக்கு வரவழைத்து மூளைச்சலவை செய்து அந்த பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல இந்த வழக்கில் அவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் சென்னை தண்டையார்பேட்டை தாம்பரத்தைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டு மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த ரகசிய கூட்டம் சென்னையை போன்று கரூரிலும் கன்னியாகுமரியிலும் நடந்து வந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கரூர், கன்னியாகுமரி, அதாவது அந்த பகுதியில பல்வேறு மாவட்டங்களை, அந்த கன்னியாகுமரி சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கரூரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்கே சென்று அவர்கள் இந்த ரகசிய கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த அமைப்பிற்கு ஆள் சேர்த்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் யார், இவர்களுடன் தொடர்ந்து பயணித்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை செய்வதற்காக சைபர் கிரைம் போலீசார் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அதுல தொடர்ந்து இந்த ஹமீது உசேனுடனும் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனும் தொடர்பில் இருந்த நபர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களும் இந்த இயக்கத்தில் சேர்ந்து இருந்தால் அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் சைபர் கிரைம் போலீசார் முனைப்பு காட்டுகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக, இந்த விவகாரம் தொடர்பாக இந்த ஊப்பா சட்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற சட்டவிரோத நடவடிக்கை என்ற சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டிருப்பதனால இது தாமாகவே என்னையே இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கும். ஆனால் அதற்கான உத்தரவு இன்னும் மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பிக்கவில்லை என்ற பொழுதும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த வழக்கில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணித்து வருகிறார்கள். அதே வேளையில் அவர்கள் விரைவில் இந்த வழக்கை கையில் எடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவு ATS என்று புதிதாக உருவாக்கப்பட்டது. இதற்கு இன்னும் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் வழங்காத நிலையில சைபர் கிரைம் போலீசார் இதை விசாரிக்கிறார்கள். ஆனால் இதனுடைய விசாரணை எல்லை பிற மாநிலங்களுக்கும் செல்வதாக இருந்தால் இந்த ATS களமிறங்கி அவர்களும் தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு பக்கம் Q பிரிவு போன்ற தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய பிற பிரிவு அதிகாரிகளும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்துல வேற எங்கும் பிற இடங்களில் இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறதா, யாரெல்லாம் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது.